நீங்க உங்க கோவத்த எடுத்து வச்சு சொன்னீங்கன்னா, எனக்கு என்னங்க இந்த ஷோ முடிச்சதுன்னா, நான் கமெண்ட் செக்ஷன்ல நம்ம விரும்புற நான் முதல்லயே சொன்ன மாரி நம்ம நேசிக்கிற, நம்மள விரும்புற கூட்டத்துக்கு தான் என் நேரத்த அதிகமா ஸ்பெண்ட் பண்றதுனால, நீங்க கத்தி, கூச்சல் போட்டோ, இல்ல அசிங்கப்படுத்தியோ அது கண்டுக்காம நான் அப்படியே விட்டு போயிட்டேன்னா, அது வேஸ்ட்டா போயிடுச்சு. அவ்வளோதான். அதுக்கு மேல அதுக்கு வேலையே இல்ல. ஸோ ரிவ்யூன்றது அ என்ன சொல்றது? ஹானஸ்ட்டா சொல்லணும்னா, என்னுடைய ஃபர்ஸ்ட்டு 2 ரிவ்யூ ஐ மீன் அ செ 2 சீசன் 2, சீசன் 3, சீசன் 4 வரைக்கும் நான் ரெவென்யூ கூட வாங்குனது கிடையாது. ஆனா சீசன் 5, சீசன் 6, சீசன் 7ல இருந்து தான் எனக்கு தெரியும். ஓ! இது இவ்ளோ ரெவென்யூ வருமான்னு. சீசன் 5ல எனக்கு 40லருந்து 50 லட்ச ரூவா வந்தது. அண்ட் ம். சீசன் 6ல வந்து 35 லட்ச ரூவா வந்தது. சீசன் 7ல வந்து ஐ திங்க் ஸோ ப்ராபப்ளி இஃப் ஐம் நாட் ராங் நான் ஒரு பாதியில ஒரு 17 நாள் கழிச்சு தான் வந்தேன். ஒரு 25 லட்சம் வந்துருது. இது எல்லாமே ம். எனக்கு 50% ஷேரிங்ல தான். சீசன் 8 நான் உள்ள போயிட்டு, வெளியில வந்து எந்த ஒரு ஷோலயும் பண்ணதில்ல. சீசன் 9 இப்ப என் சேனல்ல பண்றேன். இதுவரைக்கும் எனக்கு இந்த 60 நாள்ல குறையாம 147 சப்ஸ்கிரிப்ஷனுக்கு எவ்வளவோ அதுக்கு ரொம்ப லாபகரமா ஒரு 10 லட்ச ரூபாய் கிட்ட வந்தது. அந்த 10 லட்ச ரூபாவும் இதுவரைக்கும் மக்கள் கிட்ட தான் சேர்த்துக்கிட்டு இருக்கேன். நான் இது மாதிரி ஒவ்வொரு சீசன்லயும் சம்பாதிக்கிறத, அத அந்த மக்களுக்கே வெவ்வேறு விதத்துல கொண்டு போய் சேர்க்கிறேன். நான் சம்பாதிக்கிறது எனக்கு போதும். இப்படி எல்லாத்துக்கும் மேல இந்த ரிவ்யூ வந்து சொல்றதுனால, இப்படி ஒரு பப்ளிசிட்டினா, என் கல்யாணத்த விட மிகப்பெரிய பப்ளிசிட்டி கிடையாது. நான் ஜெயிலுக்கு போனத விட மிகப்பெரிய பப்ளிசிட்டி கிடையாது. நான் எப்பவுமே பப்ளிசிட்டில இல்லாம இருந்ததே கிடையாது. ஸோ இந்த ஷோவ வந்து டீகோட் அனலைஸ் பண்ணி பேசுறதுக்கான ஒரே காரணம், ஒரே ஒரு விஷயம் தான். என்னன்னா, எனக்கு டிஃபரண்ட் பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் டைமென்ஷன் ஒரு விஷயத்த பார்க்கறதுல ஒரு அபிப்பிராயம் இருக்கு. அத நம்ம சொல்லும்போது ரிலேட்டபிளா மக்களுக்கு கனெக்ட் ஆச்சுன்னா, அது வியூ. பாருவோடைய எந்த ஒரு அ ஒரு நாகரிகம் இல்லாத செயல்கள நான் பாராட்டுனதும் கிடையாது. அத பத்தி சப்போர்ட் பண்ணி பேசுறதுக்கும் கிடையாது. ஆனா, பாரு உலகத்தின் சிறந்த பெண் அப்படின்னு என் வாதம் என்னைக்கும் வச்சது கிடையாது. உலகத்தின் அதாவது ஒரு வொர்ஸ்ட் ஒரு ஒரு பெண் இனத்துக்கே கேவலமான ஒரு பெண் பாரு அப்படின்னு விமர்சனம் பண்ணணுன்ற அவசியமும் எனக்கு கிடையாது. இந்த கேமுக்கு ஒரு கேமர் தேவை. போன சீசன்ல ஒரு கேமர் அவன் அப்ரோச் ஒரு விதம்னா, இவங்க அப்ரோச் ஒரு விதம். எந்த ஒரு ஈர்க்கத்தக்க விஷயத்தையும் ஒரு கேமர் செய்றான்னா, அந்த கேமுக்கான விமர்சனத்த அவன் அதிகம் சந்திக்க தோணும். அத ஆர்ட்டிபிஷியலா செய்யாம பண்ணக்கூடிய ஒரு கேமர்ன்னு சொல்றதுனால தான். போன சீசன்ல சௌந்தர்யான்னு ஒரு ரியல பார்த்தேன். அத ரியல்ன்னு போய் அவ நெத்தியில ஒட்டுனேன். அந்த பொண்ணு டஃப் குடுத்து மத்த எத்தனையோ பேர் சொன்னாங்கல்ல, சௌந்தர்யா அப்படி என்ன பண்ணிட்டா? அப்படின்றது ஃபினாலே வரதுக்கு. சௌந்தர்யா என்ன பண்ணான்றது அந்த ரியலுக்கு தான் அங்க வந்தா. அந்த விமர்சனம் தாண்டுனதுனால தானே அங்க வந்தாங்க. எத்தனையோ பேர் பிஆர் வச்சுட்டாங்க. அத பண்ணிட்டாங்க, இத பண்ணிட்டாங்க. இது சௌந்தர்யா ஃபேஸ் பண்ணலையா அத? இது ஒரு 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 பொண்ணு ஜெயிக்கணும்னா, இங்க பல பல தரப்பட்ட விஷயங்கள தாண்ட வேண்டியது ஜாஸ்தி. அதுவும் இந்த மாரி ஷோலலாம் ஜெயிக்கலாம் விட்றமாட்டானுங்க. இந்த ஷோக்கு உள்ள வேற போய் பார்த்துட்டு வந்தேன். நீங்க பார்த்த நல்ல புதுமை பெண், அந்த பெண், இந்த பெண்லாம் ஒரு விஸ்கிய எப்படி அடிக்குன்றதையும் பார்த்துருக்கேன். அதுக்கு மேல தம்ம எடுத்தா எப்படி ஊதுன்றதையும் நேர்ல போய் பார்த்துருக்கேன். யாரும் பேர் சொல்லியோ, அவங்கள அசிங்கப்படுத்துறதோ எங்களுக்கு நோக்கமும் கிடையாது, எங்களுக்கு அவசியமும் கிடையாது. ஒரு பொண்ணு ரொம்ப நல்லா ஆடுதுன்னா, நீங்க அவங்க அம்மாவ வரைக்கும் அதாவது உங்களுக்கு பிடிக்கலன்றதுக்காக அவங்க அம்மா இப்ப நான் உங்களுக்கு அவங்க அம்மா பேசினத இது என்னன்னு சொல்றீங்கன்னு என்ட்ட கேட்டேன். எல்லாருக்குமே சொல்றேன். எங்க வூட்டு அம்மாவா இருந்திருந்தா, நான் தப்பே பண்ணாலும் கூட அந்த தப்போ நீ பண்றது தப்பு அப்படின்னு சொல்லி நீங்க தப்புன்னு சொல்ற அந்த ஒரு விஷயத்த நீங்க எதிர்பார்க்கிற மாரி ரியாக்ட் பண்ணலன்னா, நீங்க அந்த அம்மாவையே தப்பா சொல்வீங்களா? நீங்க அந்த இப்போ மத்த வீட்லலாம் வந்த பெத்தவங்க பேசின அந்த ரிலேட்டட் ஆஃப் கன்டென்ட் ஆஃப் ப்ராப்ளமா கமருதீன் அண்ட் பரு ப்ராப்ளம். அவங்க அம்மா வந்து, "ஏம்மா இந்த மாரியான விஷயத்த ஏம்மா இப்படி பண்ணன்னு?" இந்த இடத்துல நாகரிகம் கருதி பேசாம போறது தானே நாகரிகம். அதெல்லாம் இல்ல, இல்ல நீ பண்ணது ரொம்ப சரி. உணர்ச்சிக்கு ரொம்ப அதிகமா இடம் குடுக்காதன்னு ஒரு அம்மா இத விட நாகரிகமா எப்படி சொல்றது? அதுக்கு தான் அந்த பொண்ணு பயந்துச்சு. இப்ப நீங்க என்ன எதிர்பார்க்கிறீங்கன்னா, அந்த அம்மா வந்து செவுல்ல 2 வுட்டு, சிவானி அம்மா மாரி ஒரு டிராமாவ கிரியேட் பண்ணணும்னு நெனைக்கிறீங்க. அந்த அம்மா அது பண்ணல. ம். அந்த வீட்டுக்கு ஒரு பாசிட்டிவான எனர்ஜியா அந்த அம்மா வீட்ல இருந்தாங்க. அந்த அம்மா வந்து ஒரு பாசிட்டிவா எனர்ஜியா இருந்தாங்க. ஆனா அவங்க நெகட்டிவாவே பேசக்கூடாதுன்னா, இங்க இங்க நான் கேட்கிறேன். இங்க இன்னொருத்தன விமர்சிக்கிற எவனாச்சும் ஒரு நல்லவன், ஒரு கெட்டவன் காட்டுற ஒரு நல்லவனையும், கெட்டவனையும் காட்டு. இங்க நல்லவன்னு காட்டுறதுக்கு ஒரு நல்லவன் இல்ல. இங்க கெட்டவன்னு சொல்றதுக்கு தான் எல்லா நல்லவனுங்களும் இருக்கானுங்க. ம். எனக்கு எனக்கு என்ன புரியலன்னா, நீங்க என்ன வந்து நமக்கு சரஸ்வதி செட்டு அவங்க கண்டஸ்டன்டே கிடையாது. அவங்கள பெருசா நான் ஏன் விமர்சனம் பண்ணணும்? அவங்க பொண்ணுக்கு என்ன நல்லது, கெட்டது அப்படின்னு சொல்றதுல, அவங்க பொண்ணு வந்து இவ்வளவு நாள் இந்த ஷோல என்னென்னலாம் தாண்டி வந்திருக்குன்றத பார்த்துட்டு, எதுலலாம் அந்த பொண்ணு தப்பு பண்ணியிருக்குன்றதையும் பார்த்துட்டு, இந்த ஷோக்குள்ள
இந்த பொண்ணு கிட்ட பேசலன்னு சொல்ற நீங்க கமருதீனுக்கு பயம்னு ஒரு கூட்டமே எழுந்துச்சு நின்னு கமருதீனுக்கு பயம் சொல்லிட்டு இருந்தா அந்த அம்மா கமருதீன் கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணாங்கன்றதை தான் நான் பார்ப்பேன். ஏன்னா எனக்கு அதுதான் தேவை. அவங்க அம்மா அவங்க பிள்ளைய வீட்டுல திருக்கலாம், வீட்டுக்குள்ள போய் செருப்ப கழட்டி அடிக்கலாம், இல்ல வீட்டுக்குள்ள போய் அந்த பொண்ணை விளக்கமாத்துல அடிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா இந்த ஷோல கமருதீனுக்கு கேட்கறதுக்கு அவ்வளவு ரைட்ஸ் இருந்தோம். கமருதீன ஒரு வார்த்தை கேட்கலன்னா அந்த நாகரிகம் அந்த அம்மாக்கு தெரிஞ்சிருந்தா போதும். தான் பொண்ணை உரண்டை இழுத்தான்னு திவ்யா அம்மா பார்வதியை பேச முடியுது. இல்ல வந்தவங்கல்ல இதோ இப்ப வந்து சுபிக்ஷா வீட்டுல கூட பார்வை நம்பாதுன்னு சொல்ல முடியும். இப்படி எல்லாராலையும் பார்வை பின்னா பார்வை எல்லாருக்கும் உரண்டை இழுத்தா பின்ன அவங்க வந்தா பார்வை அப்படின்னா கொஞ்சமா செய்வாங்க. வந்தா எல்லாரும் அதான் செய்ய செய்வாங்க. அவ கேம் ஆடினா அப்படியே சும்மா இருக்கிற உங்க குழந்தைய வந்து சீண்டாம பத்திரமா பார்த்துட்டு தூரக்கவே இருந்து ரசிக்கிறதுக்கு நீ வந்து ரியா மாதிரியான ஒரு மொக்க பீஸ் எல்லாம் உள்ள வந்து எங்க வந்து சபரி நீ 80 நாள் சும்மா உட்காந்துருக்கேன்னு சொல்லும் உட்காந்து கேட்டுட்டு இருப்பாங்களா? இந்த பொண்ணு காசு வாங்கின காசுக்கு போய் விளையாடுது. அதே திருப்பி ஒரு விஷயம்தான் அந்த அம்மாவை எப்படி பேசணும்ன்றது இருக்கு. இப்ப என்ன நான் சில பேர்லாம் ரொம்ப தரம் தாழ்ந்து இதெல்லாம் பார்த்தேன். நான் என்ன ஓன் தரம் அவ்வளவுதான் இருக்கு. ஒரு 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 புதர் கதை மாதிரி தான். என்னன்னா நீ நீ வந்து எவ்வளவு கேவலமா இந்த ஷோல இந்த பர்டிகுலரான விஷயத்த நீ அட்ரஸ் பண்ண ட்ரை பண்றியோ, இப்ப பாருவோட அம்மாவோட கான்வர்சேஷன் அட்ரஸ் பண்ண ட்ரை பண்றியோ, இட் ஒன்ட் ஒர்க். இது பாருக்காகலாம் சொல்ல. பாரு தப்பு பண்ணிருக்கா. பாரு பண்ண தப்பு என்ன? இந்த கேம்ல ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்க்கு அப்புறம் ஒரு மாதிரி ஒரு தலைபட்சமா ஒரு சைடா ஒரு ஃபீலிங்க என்கேஜ் பண்ணி போக ஆரம்பிச்சா. ஆனா அந்த வீட்டுல ஒரு நட்பு நல்லா யோசிச்சுக்கோ, ஒரே ஒரு நட்பு உறுதியா இறுதியான ஒரு நட்பு, ஏதாச்சும் ஒரு நல்ல உன்னதமான நட்பு நாங்க ஏதாச்சும் இருக்கா? இப்ப நான் கேக்குறேன், பார்வை கேட்கிற கேள்விக்கு விக்ரம் வீட்டுல வர்றவங்க மத்தவங்க அட்வைஸ் பண்ணாத கொஞ்சம் ஜாக்கிரதையா இருன்னு வேற மாதிரி இப்ப வந்து விக்ரம் பண்றதுல இருந்து சுபிக்ஷால விக்ரமே நம்பாதீங்கன்னு சொல்றதுல இருந்து உள்ள வந்தா சாண்ட்ராக்கு திவ்யாக்கு சாண்ட்ராவை நம்பாதேன்னு சொல்றதுல இருந்து சாண்ட்ரா திவ்யாவையோ இல்ல பார்வதியோ இல்ல மத்தவங்களை நம்பாதேன்னு பிரஜின்னு சொல்றதுல இருந்து இங்க எவன்டா ஒருத்தன் இவனை நம்புன்னு சொல்லாம வினோத் மாதிரி ஒருத்தன் கட்சானா அவன் கூட இரு, அவன் கூட இருக்கிறதுனால நல்லா ஓட்டு கிடைக்கும், அதனால நீ அவன் கூட மட்டும் இருன்னு ஃபேக்கா சொல்ற நட்பு தான்டா இங்க இருக்கு. உறுதியான நட்புலாம் இங்க ஒன்றும் கிடையாது. ரிலேஷன்ஷிப்பே ஒன்றும் அவ்வளோ ஃபேக்ட் எல்லாம் கிடையாது. அப்படி இருக்கிற இந்த கேம்ல ஒருத்தி இண்டிபெண்டா ஆடி அதுல இல்லைன்னா அவன் இந்த மாதிரி தப்பு செஞ்சா ஒரு நல்ல நட்பு இருந்தா கேட்கலாம். இல்ல அவ யார் சொல்றதையாவது கேட்கிற ஆளா இருந்தாலும் கேட்கலாம். அவ அடி வாங்கணும் தானே எல்லாரும் எதிர்பார்த்து உட்கார்ந்துருக்கீங்க. ஏன் அவ்வளவு சமூக அக்கறை கொண்டு உள்ளவங்க இந்த ஷோல இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கன்னு நாங்க போய் எவ்வளவோ சொன்னோம், பாரு கேட்கல அப்படின்ற அங்க அவ்வளவு சீன்லாம் கிடையாது. பாரு விழணுன்றதுக்காக ஒரு அவளே ஒரு 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 மாதிரி அவ குழி பறிச்சுக்கிறானா, அவ விழுந்தா எழுதிச்சு வரா, இருந்தா ஆடுறா. அரோரான்ற ஒரு பொண்ணுக்கு கொடுக்குற அதே நான் மறுபடியும் சொல்றேன், அந்த பொண்ணுக்கு கொடுக்கப்பட்ட அதே நேரம் தான் பார்வதி. ஏன் பார்வதியால அரோரா மாதிரி ஒரு கேம் விளையாட முடியாதா? இல்ல பார்வதி சுபிக்ஷா மாதிரி ஒரு கேம் விளையாட முடியாதா? இல்ல பாரு இது வெளியில போன கேமி மாதிரி ஒரு கேம் விளையாட முடியாதா?